Purple Knot உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு call 9380993809 or visit purpleknot.com. ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த எபிசோட்ல மகிழ் திருமேனியோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் பாஃப்டா இன்ஸ்டிடியூட்ல நடந்தது. அதுல இருந்து சில எக்ஸ்பர்ட்ஸை நம்ம வந்து உங்களுக்கு காமிக்க போறோம். மகிழ் திருமேனி அவர் கேட்டீங்கன்னா அவர் வந்து மிக முக்கியமான படங்கள் தமிழ் சினிமாவில் கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட மீகாமன், இப்போ சமீபத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச தடம், இந்த படங்களுடைய இயக்குனர் தான் மகிழ் திருமேனி. அவரோட ஒரு இன்டராக்ஷன் இப்போ நம்ம பார்ப்போம். டெல்மி, இன்னைக்கு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்தது எல்லாமே ஆக்ஷன் த்ரில்லர்ஸ். தடையற தாக்க, மீகமன், தடம் எல்லாமே. வாட் இஸ் த ஃபேசினேஷன் ஃபார் ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் அண்ட் வை திஸ் ஃபேசினேஷன்? So when are we going to see you again as a romantic person? Very soon, I hope. I hope. இது மூணுமே வந்து ப்ராட்லி த்ரில்லர்ஸோ அல்லது ஆக்ஷன் த்ரில்லர்ஸ்னோ வரையறுக்கலாம் என்றாலும் கூட, தடம் ஐ திங்க் ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் அப்படின்னு நம்ம வந்து முத்திர குத்திர முடியாத ஒரு ஃபில்ம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து சண்டைன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சண்டை தான் இருக்கும். அந்த கொலையை தவிர இன்னும் ஒரே ஒரு சண்டை தான் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அன் ஆக்ஷன் ஃபில்ம் பர் சே. ஆனால் ஒரு ஆக்ஷன் மூடு ஒன்று இருந்ததுனால எவ்ரிபடி கன்சிடர்ஸ் இட் அன் ஆக்ஷன் ஃபில்ம். அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு வேணால் சொல்லலாம். அது ஒரு ஃபில்ம் மேக்கர் ஒரு ஜானரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் பொதுவாக அந்த ஜானரை எதிர்பார்க்குற ஒரு தன்மை வந்து மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கிற மாதிரி தமிழ்லேயும் உண்டு. ஹாலிவுட்டில், பாம்பேயில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அது உண்டு. ஸோ தே எக்ஸ்பெக்ட் மீ டு கம் வித் சச் ஸ்கிரிப்ட்ஸ். அதுவும் வந்து ஒரு காரணம். தடையற தாக்குடைய வெற்றி வந்து என்ன அந்த ஒரு திக்கில் வந்து இழுத்து கொண்டு சென்றது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. ஸோ மை ஃபேசினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஆம் ஃபேசினேட்டட் பை சினிமா. ஐ ஆம் ஃபேசினேட்டட் பை ஆல் ஜானர்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். மற்றபடி தடையற தாக்க மாதிரி மீகாமன் இல்லை, மீகாமன் மாதிரி தடம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேர் ஆர் வெரி இசென்ஷியல் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆல் தீஸ் த்ரீ ஃபிலிம்ஸ். வெகு விரைவில் சார் சொன்ன மாதிரி ஒரு ரொமான்ஸோ இல்லை ஒரு ட்ராமாவோ இல்லை ஒரு ஹிஸ்டாரிக்கலோ இல்லை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஸோ லெட்ஸ் லுக்கிங் ஃபார் தட். தேங்க் யூ. டெல் மீ, தடையற தாக்க வருவோம். தடையற தாக்க இஸ் அ பிரேக் த்ரூ ஃபார் ஸ்பெஷலி ஃபார் அருண் விஜய். அந்த படத்தில் ஆக்ஷன் கொரியோகிராஃபி யார் பண்ணுது? நீங்கள் பண்ணீங்களா? ஹவு டிட் யூ கன்சீவ் தோஸ் ஆக்ஷன் சீன்ஸ்? அதாவது இன்னைக்கு வரையும் வந்து இன்ஃபேக்ட் ஐ கேன் டெல் யூ, இஃப் தடையற தாக்க ஹஸ் கம் நவ், இட் would have done blockbuster business compared to what small business it did at the time. It was a hit for that particular budget, but then it would have been a bigger reach today. இன்றைக்கி வந்து இப்போ தடம் வந்து 300 தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து அவ்வளோ பெரிய ரிலீஸும் இல்லை, அவ்வளோ பெரிய வசூலும் இல்லை. டெல்மி, அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி கன்சீவ் பண்ணீங்க? அதுவும் அந்த பர்டிகுலர்லி அந்த ஹோட்டலில் இருந்துக்கிட்டு அவன் பின்னாடி போயிட்டு அவன் முகத்தை மறைச்சிக்கிட்டு அவனை பேட்டில் அடித்து அந்த கம்பி அங்கே வச்சுட்டு வந்து அடித்து வர்றதெல்லாம் அமேசிங் சீன்ஸ். இட்ஸ் அ கொரியோகிராஃப் சீன்ஸ். ஹவு டு யூ கோ அபவுட் டூயிங் தட்? இட்ஸ் அ கிளியர் கொரியோகிராஃபி. ஒரு 15 minutes இருக்குமா அந்த போர்ஷன்? ஆல்மோஸ்ட் 15 minutes. யோட கொரியோகிராஃப் த ஹோல் சீன். அதாவது அது பிறகு வந்து அந்த வில்லனுக்கு வந்து நிற்கும் போது பார்த்தா அப்படியே சாதாரணமாக உட்காந்துருக்கணும் அதே ரெஸ்டாரண்ட்டில். எப்படி அந்த மாதிரி ஒரு கன்சீவ் பண்ணீங்க? சார் சொன்ன அந்த சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ இன்றைக்கும் மெமரபிளாக இருக்குன்னா அதுக்கு அனல் அரசும் ஒரு காரணம். பட் ஹேவிங் செட் தட், ஐ திங்க் ஒரு ஃபில்ம் வந்து அது ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, ஆர் டேக் நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கலாக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு டான்ஸ் பேஸ்ட் ஃபில்மாக எடுத்துக்கங்க, எதுவாக இருந்தாலும் there's so many dance based films, musicals, Saturday Night Fever, Grease, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் உண்டு. இந்த படங்கள் எல்லாம் காலம் கடந்து நிற்கிதுன்னா இந்த ஐடியாஸ் வந்து ஸ்கிரிப்ட் லெவலில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிரிப்டாக இருக்கணும். இட் இஸ் நாட் சர்ச்சில் சொன்ன மாதிரி, சர்ச்சில் சொன்னார் ஒரு தடவை, வார் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் டு பி லெஃப்ட் டு த ஜெனரல்ஸ் அப்படின்னு சொன்னார். போர் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு போர் தளபதியை நம்பி அவன் வசம் அது முழுவதும் ஒப்படைக்க முடியாததை, பிகாஸ் இட்ஸ் டூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் ஃபில்ம் மேக்கிங்கும் கூட. ஓகே இந்த விஷயத்தை வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் பார்த்துக்குவார், சரி இந்த விஷயத்தை வந்து சினிமாட்டோகிராஃபர் பார்த்துக்குவார், இந்த விஷயத்தை வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு டைரக்டர் இருந்து விடக்கூடாது.
சார் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்கிரிப்டில் ஏற்கனவே இருந்தது. அதனால தான் அது கதையோடு ஒட்டி வந்தது. அதனால தான் அது வந்து மெமரபுளாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெர் இஸ் another சீக்வன்ஸ் இன் தடையற தாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்டர் தோட்டம், அந்த எல் ஷேப் ரோட் ஃபைட், அது பொதுவாக எல்லாருமே அதை வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு அதில் அந்த ஆக்சுவல் ஃபைட்டை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். தி ஆக்சுவல் ஃபைட் 2 நிமிஷம் தான் இருக்கும். பட் அந்த ஃபைட்டுக்கான பில்டப் எனக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சதுலேருந்து பயங்கர பில்டப். ஆமாம், எப்போ வரும், எப்போ அடிக்க போகிறாங்க. ஸோ அதுதான் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து மெமரபிள் ஆக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தி செட்டப் அண்ட் த பே ஆஃப். ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான டெனட். இங்கே கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐம் ஷுர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். நான் இது வரைக்கும் வந்து அதிகப்படியாக ஒர்க் பண்ணது அனல் அரசு கூட தான். இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். எங்களுடைய வேவ் லென்த் ரொம்ப ஈஸியாக செட் ஆகிடும். நான் பொதுவாக ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் காம்போசிஷன். இங்கே நிறைய சினிமாட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் வெரி வெரி கான்ஷியஸ் அண்ட் பர்டிகுலர் அபவுட் நாட் ஓன்லி காம்போசிஷன் பட் ஆல்சோ அபவுட் த லைட்டிங் ஃபார் அ பர்டிகுலர் சீன். அனல் அரசுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசதி என்னன்னா, எங்களுடைய வேவ் லென்த் பெரும்பாலும் செட் ஆகுன்றதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 90% அவர் வைக்கிற ஃப்ரேமிங் எனக்கு வந்து உடன்பாடானதாக இருக்கும். பட் பிஃபோர் தேட் வி சிட் அண்ட் வி டாக் அபவுட் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ். அதை எப்படி நம்ம வந்து கொண்டு செல்லணும், அது எப்படி அன்ஃபோல்ட் ஆகணும், அது எப்படி முடியணும் அப்படிங்கிறது வரைக்கும் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணதுனால தான் அந்த ஒரு ரிசல்ட்டை வந்து எட்ட முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ a director as a writer, he conceives a scene and then he sits with the choreographer. They talk. அதில் சில ஐடியாஸ் வரும். அவர் சில ஐடியாஸ் கொடுப்பாரு அனல் அரசு. And then the cinematographer comes in. 3 பேர் சேர்ந்து பேசுவோம். And then when all this is done, there is another stage, the editing stage. ஸோ இந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டும் இந்த எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது தான் இந்த சீன்ஸை வந்து இன்றைக்கும் சார் சொல்கிற மாதிரி சார் அதை மென்ஷன் பண்ணி காட்டுறாருன்னா இத்தனை பேருடைய உழைப்பு அந்த சீன்ஸில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். மீகமன் வந்து நான் நல்ல ஞாபகம், நம்ம ஸ்டோரியெலாம் டிஸ்கஸ் பண்ணோம் மீகமன் ஸ்டோரியை. சமையல் வி மெட் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் மீகமன். சமையல் அந்த படத்தில் எனக்கு ஒரு டிஸ்கனெக்ட் இருந்ததுன்னா, is it too alien for our audience, which made it difficult for the film to connect big time. Okay. Even though it was very appreciated, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண படமா ஒரு மீகமன் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து எலினேட் ஆன மாதிரி இருந்தது. அதாவது சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாத மாதிரி இருந்தது. சொல்லுவாங்க எல்லா படமும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு. தடையற தாக்கு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு, தடம் ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை பாதிக்கிற மாதிரி இருந்தது. அது ஏதோ நம்மளை பாதிக்காத மாதிரி இருந்ததா? அது ஒரு ஏதாவது ஒரு லெசன் உங்களுக்கு மீகமன் மூலமாக என்ன நீங்கள் வந்து புரிஞ்சிட்ட விஷயம் என்ன? So with all due respect, I think that your opinion is subjective. அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பீனியன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கும் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் கோர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள தடையற தாக்க பிடிச்சதை காட்டிலும் மீகாமன் தான் அதிக பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. And even for me personally, I think Megaman is a much more accomplished film, complete film அப்படின்னு நான் நினைக்கிறேன். One day when we have the time and the opportunity, I'd like to come here and talk about Megaman, okay, and the layers of meaning behind each and every scene and each and every shot in Megaman. நான் முதல்ல அந்த படத்தினுடைய சில salient aspects பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். இதில் எத்தனை பேர் மீகாமன் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு ஞாபகம். ஓகே, யூ கைஸ் மேட் மை டே. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 2-3 விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். மீகாமன் படத்தில் ஆர்யாவுக்கு ஹேண்ட்லர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆர்யாவுடைய சுப்பீரியர், ஆர்யாவோட பாஸ், ஒரு ஃபீமேல் கேரக்டர் அனுபமா குமார் நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து மகாராஷ்டிரா போலீஸை சேர்ந்தவங்க. அவங்களுடைய கவுண்டர் பார்ட், அவங்களுடைய ஸ்தானத்துக்கு ஈடான பதவி வகிக்கக்கூடிய கோவன் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர், ஓஏகே சுரேஷ் நினைக்கிறேன், அவர் நடிச்சிருந்தார். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி அந்த மிஷனை பற்றி பேசுவாங்க. ஆக்சுவலி இந்த படம் ஆரம்பிக்கிற அந்த பாயிண்ட்டே எங்கே ஆரம்பிக்கும்னா, ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி துவங்கிய ஒரு மிஷன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நகராமல் தேங்கி
ஒரு நேச்சுரல் டெத்தை சந்திக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல தான் கதையை ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு மேலே இந்த மிஷனை முன்னின்று நடத்த முடியாது, விட்டுடலாம். இப்போ வந்து ஜோதி, இது வரைக்கும் நம்ம வந்து ஜோதி யாருன்னு தேட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஜோதி நமக்கு கிடைக்கவும் இல்லை, அவனுடைய அடையாளம் கூட கிடைக்கல, அவனுடைய ஃபோட்டோ கூட தெரியல நமக்கு. அதனால அண்ட் அவனுக்கு சாதகமான ஒரு அரசாங்கம் வேற வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே அவனை பர்சியூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப வீணான ஒரு விஷயம். இந்த முயற்சியை கைவிட்டுடலாம், இந்த மிஷனை கைவிட்டுடலாம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் படம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அந்த சீனுடைய மேக்கிங்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, there is this lady and there is this guy. She is from the Maharashtrian police and he is from Goa police. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து துவங்கின மிஷன் தான் அந்த மிஷன். இதை வந்து ஒரு ஒரு வெறிச்சோடைய ரோடில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் உள்ள பிளாக்கிங் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, விஷுவல்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இட் வில் ஸ்டார்ட் வித் ஒரு ஒயிட் ஷாட்லாம் ஸ்டார்ட் ஆகும், அந்த ஜியாகிரஃபி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. பட் அதுக்கப்புறம் அவங்க பேச பேச இந்த மிஷன் வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்து முன்னேற முடியாது, நம்ம மாட்டிக்கிட்டோம், இந்த மிஷனை கைவிட்டுடலாம் அப்படின்னு அவங்க பேச பேச அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிட் ஷாட் ஆகி க்ளோஸ்அப் ஆகி இப்படி அந்த ஷார்ட்டுடைய விஸ்தீரணம் வந்து குறுகி கொண்டே வரும். கடைசியில் ஒரு டைட் ஷாட்டில் வந்து முடிச்சிருப்போம் ரெண்டு பேருமே வந்து. அதாவது தி மிஷன் ஹஸ் கம் டு அன் எண்ட், இட் ஹஸ் டைட் அ நேச்சுரல் டெத், தே ஆர் ரெஸ்ட்ரிக்டட். இன்ஃபேக்ட் அந்த ஜியாகிரஃபி எப்படி இருக்கும்னா, ரெண்டு காருக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரையும் வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். சதீஷ் மை கேமராமேன் அவர் இவ்வளோ சொன்னார், அப்படின்னா நல்ல ஷார்ட்ஸ் கிடைக்காது மகிழ், இப்படி தான் நம்ம நிறுத்தி வைக்கணுமா, வேறு மாதிரி நிறுத்தி வைக்கலாம். நான் சொன்னேன் இல்லை வேணாங்க இப்படி தான். அப்போ எப்படி மகிழ் ஷார்ட்ஸ் நான் சொல்கிறேன் சதீஷ் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ there is this lady and there is this guy and they are standing wedged between two cars. அட்டைப்பட்டிருக்கிறாங்க, குறுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷாட்டில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி அவங்க எந்த அளவுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்களுடைய மிஷன் வந்து அட்டைப்பட்டு இன்னைக்கு குறுக்கப்பட்டிருக்கோ, அந்த ஒரு ஃபீலிங்கை கன்வே பண்ணுறதுக்காக அந்த ஷார்ட்ஸ் வந்து குறுகி கொண்டே வரும். இது மறுபடியும் எப்போ உடஞ்சி பெருசாக ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த லேடி வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க, there is one way out. என் கையில் ஒரே ஒரு துருப்புச்சீட்டு ஒன்று இருக்குது, அவனுடைய ஆர்கனைசேஷனில், ஜோதியுடைய ஆர்கனைசேஷனில் எனக்கு வேண்டிய ஒருத்தன் இருக்கான், அவன் தான் என்னுடைய துருப்புச்சீட்டு, அவனை வச்சு நம்ம வந்து ஜோதி அடிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது ஆர்யாவுடைய என்ட்ரி வரும். தட் இஸ் வென் குறுகுன அந்த விஷுவல்ஸ் மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒயிட்க்கு வரும். அண்ட் ஒரு ரோடில், ஸோ அப்போ அவன் வந்து இறங்கி அவன் வந்து செல்யூட் பண்ணி அவன் நிற்கும் போது அவனுக்கு பின்னால் அந்த ரோடை காட்டிகிட்டே இருக்கான். நான் there is one way out அப்படின்னு காட்டுறதுக்காக. This is what I call, this is in my perspective, in my opinion, this is what I believe as filmmaking. ஒரு கதையை நம்ம வந்து வேர்பலாக சொல்கிறது ஒன்று, விஷுவலாக நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது இன்னொன்று. ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஆர்யாவோட ஐடென்டிட்டி தெரிஞ்சு போயிடும். ஐஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே தப்பிச்சு போயிருக்கான், வந்துட்டு போயிருக்கான், அநேகமாக அவனுடைய ஐடென்டிட்டி வந்து அன்மாஸ்க் ஆயிடலாம் அப்படின்னு தெரிய வரும்போது ஆர்யா வில் கால் ஹர் பேக், வில் கால் த லேடி பேக். அப்போ ஷீ வில் பி இன் ஹர் போலீஸ் ஸ்டேஷன் இன் பாம்பே. அப்போது அந்த கால் வரும்போது வேறு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து ஒரு ரூமுக்கு போவாங்க. அந்த ரூமுக்கு போனால் அந்த ரூம் வில் ஆல்ரெடி பி ஆக்கியபைடு. ஸோ படிக்கட்டில் இறங்கி இன்னொரு கீழே வரலான்னு பார்த்தா கீழே வந்து வேறு சில ஆட்கள் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ மறுபடியும் படி ஏறி வருவாங்க, மேலேயும் போக முடியாது கீழேயும் போக முடியாது, நடு படியில் நின்று பேசுவாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஷோ தட் அந்த மிஷன் வந்து மேலேயும் போல கீழேயும் போல இப்போ நடு இடத்துல ஒரு லிம்போவில் நிற்கிது. ஹவு திஸ் கை இஸ் கோயிங் டு டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த ஜியாகிரஃபியை ஐ பர்டிகுலர்லி வாண்டட் டு பி ஸ்டேஜ்டு தேர், ஒரு படிக்கட்டின் நடுவில். ஸோ இதை வென் ஃபில்ம் மேக்கிங் எப்படி ஒரு ஆர்ட்டோ, அதே மாதிரி ஃபில்ம் வாட்சிங் இஸ் ஆல்சோ அன் ஆர்ட். ஒரு டைரக்டர் வந்து என்ன விஷயங்களை சொல்ல முற்படுகிறான், அவன் எப்படி சொல்ல முற்படுகிறான், விஷுவலாகவும் லைட்டிங் வைஸாகவும் பிளாக்கிங் வைஸாகவும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து இந்த படத்தை பார்க்கும்போது the experience of appreciating a film increases. Okay, and இதுதான் ஒரு வடிவத்தினுடைய சாத்தியப்பாடுகளை அதிகரிக்கின்ற ஒரு வழிமுறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய படத்தை மிகவும் it was very acclaimed. I like saying this because it makes me happy. ஆனந்த விகடன் வந்து அவங்களுடைய விமர்சனத்தில் ஒரு வரி ஒன்று எழுதியிருந்தாங்க, என்றென்றைக்கும் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மீகாமன் ஒரு கிளாசிக் அப்படின்னு எழுதியிருந்தாங்க.
it's a very memorable and pleasant memory for me. Okay. ஸோ இந்த மாதிரி எனக்கு பாராட்டு பெற்ற நிறைய பாராட்டுகள் வந்து அதே நேரத்தில் நிறைய பேர் I was really expecting film critics, authentic film critics to note all these points. ஒரு கதைக்கு பின்னால் ஒரு 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 அடிதடி கதைக்கு பின்னால் ஒரு சண்டை கதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபில்ம் மேக்கிங் உத்திகளை யாராவது கவனித்து பாராட்ட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸை போல் எனக்கும் வந்தது. Nobody noted these points. You are film students. I'm hoping that this new generation, your generation, in another 5 or 10 years, will understand all these points. And உங்களுடைய இந்த வரவு தமிழ் சினிமாவை இன்னும் செழுமைப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். Tell me about தடம். Where is the origin for this? இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எனக்கு எண்ணில் பிடிச்சதா ரொம்ப பிடிச்சது அது 20 நிமிஷம் தான். அதான் கூட பேசும்போது சொன்னேன். அந்த 20 நிமிஷம் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் இல்லை, எங்களுக்குள்ளே நாங்கள் அடிச்சுப்போம், ஆனால் இன்னொருத்த நடுவில் வந்தால் நாங்கள் வந்து கண்டிப்பாக அவனை போட்டுருவோன்றது வந்து இட்ஸ் ரியலி பிளட். அதாவது எல்லாத்தையும் விட அதாவது சொந்த ரத்தம் தான் வந்து வேலை செய்யணும். ஹவு டிட் யூ கம் அவுட் வித் தட் பர்டிகுலர் பிரில்லியன்ட் ஐடியா? தடத்தினுடைய மூல கருத்து ஐ டுக் இட் ஃப்ரம், நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், ஃப்ரம் அ நியூஸ் ஸ்னிப்பெட் தட் ஐ கேம் அக்ராஸ். நான் இப்போ மீகாமன் படத்துக்கான ஆராய்ச்சியில் இருந்தபோது எனக்கு இந்த நியூஸ் வந்து கண்ணில் பட்டது. மலேசியாவில் இந்த மாதிரியான அது ட்ரக் டிராஃபிக்கிங் கேஸ், அண்ட் மலேசியாவில் ட்ரக் டிராஃபிக்கிங் கேஸ் வந்து இஸ் பனிஷபிள் பை டெத். தூக்கு தண்டனையிலிருந்து 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு தெரியும் 2 பேரில் ஒருத்தன் குற்றவாளி இருந்தும் கூட 2 பேரையும் கோர்ட்டு விடுவிச்சது அப்படிங்கிறது தான் என் கண்ணில் பட்ட அந்த முதல் நியூஸ். இது எனக்கு அந்த நியூஸே அவன் வந்து ரொம்ப ஒரு ஹியூமரஸாக தான் எழுதியிருந்தாங்க. ஸோ அது படித்ததுமே சிரிச்சுட்டு விட்டுட்டேன்னா கூட இது என் மைண்ட்லேயே இருந்தது. அண்ட் தென் when I started digging deeper, இந்த மாதிரியான கேசஸ் உலகம் ஃபுல்லுமே நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ I thought there was a nice story behind this fact. இந்த ஒரு விஷயம் தான் நான் லைஃப்லேருந்து எடுத்தேனே தவிர மற்றது எல்லாமே இஸ் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் இன் த சென்ஸ் தட் நான் உருவாக்கின கதை. பட் என்னுடைய எல்லா கேரக்டர்ஸ்க்குமே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சோனியா அகர்வால் கேரக்டர் இஸ் டேக்கன் ஃப்ரம் ரியல் லைஃப். தேர் வாஸ் சச் அ வுமன். இன்னைக்கு இல்லை, இந்த 80s நம்மளுடைய அப்பா அம்மா காலகட்டத்தில் இமேஜின் அப்போ வந்து சமுதாயம் எவ்வளோ கான்சர்வேட்டிவாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தேர் வாஸ் சச் அ லேடி. I don't know where she is now. I don't know what happened to her. She's gone without a trace. Okay, so that was taken from real life. அந்த கோர்ட்டில் அவன் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து are taken from real life cases. The romance taken from real life. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு கதையை செழுமைப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Draw your inspiration from real life. சார் சொன்னாங்க அந்த லாஸ்ட் 20 minutes எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. With due respect, I would like to say something. அந்த 20 minutes மட்டுமே நான் ஒரு படம் எடுத்துருந்தேன்னா அது ஓடி இருக்காது. அந்த 20 minutes நல்லா இருந்ததுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம் நான் சொன்ன அந்த கதை தான். அந்த 1.5 மணி நேரம் இருந்ததுனால தான் இந்த 20 minutes வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. Which is what a climax should do. A climax is the culmination of a film. Super. Now students, you have any questions to ask? Please shoot. Sir, நீங்கள் மீகாமன் படத்தில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வச்சுருப்பீங்க, கிங்கு, பிஷப், அந்த செஸ் வச்சு 2 மணி கேரக்டர் சொல்கிறதுனால கன்ஃபியூஷன் கூடாதுங்கிறதுக்காக பிஷப், இவர் கிங்கு, குயின் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருப்பீங்களா? இல்லை அது எங்கே அந்த இல்லை, அது என்னென்னா கதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லைக் a செஸ் கேம் இல்லையா? படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே அந்த கதை வந்து ஒரு செஸ் கேம் மாதிரி தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜோதி தான் அவனுடைய இலக்கு. பட் ஜோதி அவன் சென்றடையணும்னா ஒரு 7 அடுக்குகளை அவன் தாண்டி போக வேண்டியிருக்கும். அப்படி தாண்டி போனால் தான் ஜோதியை அடிக்க முடியும். ஓகே, ஒரு 2 மணி நேரம் நான் என்ன கதையை சொல்லியிருந்தேனோ அதுதான் கிளைமேக்ஸ்லையும் சொல்லியிருந்தேன். கிளைமேக்ஸில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் சீன் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோம், ஜோதி வந்து தி அதர் ரெண்டில் இருக்கும். அவனுக்கு நடுவில் அவனுடைய அத்தனை லெப்டினன்ட்ஸ் நினைப்பாங்க, அத்தனை தளபதிகள், போர் தளபதி, இவங்க எல்லாரையும் அடித்தாதான் ஜோதியை பிடிக்கும். ஓகே, நடுவில் நிற்கிறவங்க சாதாரணமாக ஒவ்வொருத்தனும் அவனுடைய ஏரியாவில் ஒரு பிஷப் லெவலில். சரி, ஒரு செஸ் கேமில் வந்தீங்கன்னா தி மோஸ்ட் பவர்ஃபுல் காயின்ஸ் இஸ் நாட் த கிங், கூட இருக்கிற அந்த விஷயங்கள் தான். ஸோ இந்த 7 பேர் அடித்தாதான் ஜோதி ஆகும்.
தொடவே முடியும். ஒரு நேரத்தில் ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் ஒரு கிங்கால் மூவ் பண்ணும். தெர் இஸ் ஒன் மூவ் இன் செஸ், இட்ஸ் கால்ட் கிங்ஸ் கேம்பிட்னு நினைக்கிறேன். அந்த கிங்ஸ் கேம்பிட்ன்ற அந்த அந்த மூவை வந்து உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மூவ் வந்து ரொம்ப அரிதாக தான் அதை வந்து கையாளவே முடியும். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் மூவ். வென் இவனை பிடிச்சி வச்சுருவானுங்க, ஹீரோவை பிடிச்சி அவனை வந்து அடித்து அங்கே வந்து போட்டு வச்சுருப்பானுங்க அந்த பியரில், அந்த ஓரத்தில். அப்போ ஜோதி அங்கே வருவான். அப்போ ஜோதி நடந்து வரும்போது கேமரா வந்து டாப் ஆங்கிள் போனால், இது வந்து ஒரு சினிமாட்டிக் மூமெண்ட் தான். அங்கே நான் ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு தான் அதை எழுதியிருந்தேன். ஓகே, நியாயப்படி இப்படி பண்ணக்கூடாது, இருந்தாலும் நான் பண்ணினேன். ஏன்னா அந்த செஸ் மோட்டிஃபை வந்து தொடர்ந்து தக்க வைக்கணுன்றதுக்காக. அங்கே கிங்ஸ் கேம்பிட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அந்த கேமரா மூவ்ஸ் டு த டாப், தரையில் கிங்ஸ் கேம்பிட்னு எழுதப்பட்டிருக்கும். இட் இஸ் அ வெரி அரிதான ரேர் மூவ் இன் செஸ், அ வெரி பவர்ஃபுல் மூவ் டூ. அந்த கிங்ஸ் கேம்பிட் அந்த மூவை ஜோதி எடுத்துட்டான் அப்படின்னு காட்டுறதுக்காக. அது இந்த கிங்ஸ் கேம்பிட் அந்த மூவை வந்து செஸ்ஸில் உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு கவுண்டர் மூவ் தான் இருக்குது. ஐ ஃபர்காட்டன் த நேம். கிங்ஸ் கேம்பிட் அந்த மூவை வந்து உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு கவுண்டர் மூவ் தான் இருக்குது. அது when Arya overcomes all of them and when Arya jumps into the water, அந்த முனையில் அது எழுதியிருக்கும். ஓகே, இது எனக்கு தெரியும், படம் பார்க்குற யாருக்குமே இது புரியாது. பட் செஸ்ஸு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இந்த கேமை பார்க்கணும், ஆனால் இவன் இப்படி வச்சுருக்கானே அப்படின்னு அவங்களுக்காக நான் யோசிச்சு வச்ச ஒரு விஷயம். I'm happy you asked me this question. And I'm also happy that என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. This is what should happen. ஒரு question and answer செஷனில் this is what should happen. சார் நீங்கள் சூப்பராக படம் எடுத்துட்டீங்க, ஃபேண்டாஸ்டிக் சார் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் this is what I expect, this is what you should do, that is how learning happens. Okay. You're in the institute now, you're in the process of learning, you're sheltered now. சரியா? When the learning process is done, you will be stepping out into the big bad world. Okay? அப்போதான் ஃபில்ம் மேக்கிங்கோடைய ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் உங்களை அடிக்கும். அதை அடிக்க தான் செய்யும். நீங்கள் அதை தாண்டி தான் வரணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. சரியா? சம்டைம்ஸ் அந்த ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் will be too hard for you to overcome. You have to compromise. ஃபில்ம் மேக்கிங் என்பதை, அதுவும் குறிப்பாக நம்ம ஊர் கான்டெக்ஸ்டில், இஸ் a series of compromises. ஒரு இடத்துல விட்டு கொடுத்து இன்னொரு இடத்துல பிடிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம சினிமா. ஓகே, அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஃபில்மை இது ப்ரொடியூசருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியெல்லாம். என்னுடைய ஒரிஜினல் கன்செப்ஷன் என்பது வேறு. அந்த சாங்கை நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோவில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். அந்த சாங்கை வந்து என்னுடைய ஒரிஜினல் கன்செப்ஷனில் சாப்டர்ஸாக யூஸ் பண்ணலாம் தான் நான் நினச்சேன். ஒரு 4 தடவை பிரித்து காட்டினா 4 சாப்டர்ஸாக கவினுடைய வாழ்வியலை சித்தரிக்கிற ஒரு 4 அம்சங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். லாஸ்ட் மினிட்ல ப்ரொடியூசர் வந்து வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட், நாட் பிகாஸ் ஐ ஓவர் ஸ்டெப் த பட்ஜெட், ஹி வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட். லெட்ஸ் நாட் கோ இன் டு டீட்டெயில்ஸ், அது இங்கே தேவையும் இல்லை. ஸோ எனக்கு வேறு வழி இல்லை, ஐ வாஸ் கம்பெல்டு. ஒரே நாள் தான் ஷூட்டு, அதுவும் ஒரே கால் ஷீட்டு, வேறு வழியே இல்லை. என்னுடைய ஒரிஜினல் கன்செப்ஷன், ஒரிஜினல் ஐடியாஸ் எல்லாத்தையும் விட்டாச்சு. அந்த வாழ்வியலை காட்டுற அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் போக முடியல. ஸோ இட் பிகேம் அ வார் சாங். ஒரே நாள் எடுத்தீங்க? ஒரு 2 கால் ஷீட் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அருண் விஜய் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்காருன்னா அது வந்து சாதாரண ஜெயிப்பு கிடையாது. அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஒரு டான்ஸ் ஸ்டெப் என்பதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஸ்டெப்பில் வந்து ஒரே டேக்கில் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா பெரிய விஷயம். அது நார்மலி அந்த ஒரு டேக் வந்து ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் டேக். அது ஒரே டேக்கில் ஓகே ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா செகண்ட் டேக், தேர்ட் டேக். ஓகே, ஒரு கால் ஷீட் என்பது 9 hours, 2 கால் ஷீட். ஓகே, இமேஜின் திஸ் ஒன் மேன் dancing from morning to night 2 o'clock. Okay, and he danced. நான் கூட சொன்னேன், வேணாம் அருண், நான் இப்படி உங்களால் சமாளிக்க. இல்லை சார், பரவாயில்ல சார், பிகாஸ் he understood the situation. இல்லை சார், நான் பண்ணுறேன். அந்த நர்ஸுங்க வருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து என்னுடைய ஐடியாவே கிடையாது. அந்த மாதிரி நான் கன்சீவ் பண்ணவும் இல்லை. பட் வேறு வழி இல்லை, அது மாதிரி பண்ணணும். அந்த பர்டிகுலர் அந்த நர்ஸ் செக்மெண்ட் வரும்போது நீங்கள் மறுபடியும் படம் பார்த்தீங்கன்னா தெரியும்,
அருண் விஜய் வாஸ் எக்ஸாஸ்டட். இன்றைக்கும் நீங்கள் அது படம் பார்க்க முடியும், ஆட முடியாமல் ஆடிப்பார். இல்லை ஒரு நாளே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அந்த கிரெடிட் வந்து தினேஷுக்கும் அருண் விஜயும் மட்டுமே சார். இந்த படத்தில் மிகப்பெரிய விஷயம் வந்து நிறைய புது ஆர்டிஸ்ட். ஓகே, ஐ வாஸ் ரீடிங் அபவுட் ஒன் ஆஃப் இன்டர்வியூஸ் வெரி டாக் அபவுட் ஆக்டிங்கில் வந்து என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரைனிங் ஆஃப் ஆக்டிங் வந்து யூ ஆல்வேஸ் டாக் அபவுட் இட். ஹவு மச் யூ இன்சிஸ்ட் ஆன் தட் ஆக்டர்ஸ் கமிங் வித் ப்ரிப்பரேஷன்? ஏன்னா இங்கே நிறைய ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஹவு டு யூ கேஸ்ட் பீப்புள்? இன்ஃபேக்ட் யுவர் ஃபிலிமில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம், இவ்வளோ புது ஆர்டிஸ்ட் you introduce and you brought name. For example, the girl and got very good name, police inspector la. How you brought it the best? I'm so happy you broached this question, sir. சார் கேட்டாங்க ஆக்டிங்கை பற்றி. ஒரு டைரக்டர் உட்காந்து மாங்குன்னு ஸ்கிரிப்ட் எழுதணும், ஒரு சினிமாட்டோகிராஃபர் அதை வந்து பிளாக் பண்ணலாம், லைட் பண்ணலாம், ஒரு ஆர்ட் டைரக்டர் அதுக்கான பின்புலத்தை க்ரியேட் பண்ணலாம். பட் அன்டில் அண்ட் அன்லெஸ் தி ஆக்டர் இஸ் கன்வின்சிங், everything is going to fall flat. Okay, so the actor is the face of the film, and acting is that important. Okay, now ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் சொல்கிறேன். When we started this film and when I narrated the story to Arun Vijay, எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். Normally I do script reading sessions and I do rehearsals also, but இந்த படத்துக்கு அதுக்கான அவகாசம் எங்கள் ரெண்டு பேருக்குமே கிடைக்கல. ஸோ நேராக ஸ்பாட் தான். அருண் விஜய் பொதுவாக வந்து என்ன பண்ணுவார்னா, he will try to read my mind. சரியா? And I like him for that because he makes an effort. As an actor, டைரக்டருடைய மைண்ட் என்ன அப்படின்னு கேஜ் பண்ணுற அந்த ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, that's a very constructive thing, positive. தடையரை தாக்க முடிஞ்சு ஏறக்குறைய ஒரு எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு நாங்கள் மறுபடியும் ஒன்று சேர்றோம். ஸோ இமீடியட்டாக அவர் என்ன பண்ணார், போயிட்டு அவருடைய மீசையெல்லாம் திருத்திட்டு வந்தார். ஓகே, மகிழுக்குன்னா மீசை ரொம்ப ஃப்ளாம்பாயிண்ட்டாக இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நான் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக தடையரை தாக்கல, அவர் ஹீ லைக்ஸ் வேரிங் டைட் ஃபிட்டிங் ஷர்ட்ஸ். ஓகே, அது ஜிம்முக்கு போகிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காமனான ஒரு ஒரு தன்மை அது. நான் வந்து தடையரை தாக்கல, அவர் டைட் ஃபிட்டிங் ஷர்ட் போடவே விடல. ஓகே, மாங்குன்னு கஷ்டப்பட்டு 6 பேக்லாம் பண்ணார். ஒரு சீனில் கூட அவர் 6 பேக்கை நான் காட்டல. ஓகே, கேரக்டருக்கு தேவைப்படல, அதனால் நான் காட்டல. இது அவரே சொல்லுவார், ரொம்ப ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு மனோபாவத்தில் சொல்லுவார் அவர். ஸோ அவர் தடையரை தாக்கக்கு அப்புறம் he kind of expected நான் இப்படி தான் எதிர்பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு அவருடைய மீசையெல்லாம் திருத்திக்கிட்டு வந்திருந்தார். ஏன் மீசையை திருத்துனீங்க அப்படின்னு கேட்டோம். இல்லை உங்களுக்கு இதுதானே பிடிக்கும் அப்படின்னு. I told him, no, we are not doing தடையரை தாக்க again, you are not doing செல்வா அப்படின்னு நான் சொன்னேன். See, கவினுக்கும் எழிலுக்கும் பேசிக்கலாக சில கேரக்டர் டிஃப்ரென்சஸ் உண்டு. தே ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன் தியர் லைஃப்ஸ். ஓகே, ஒருத்தன் வந்து அப்வர்டு ஸ்விங்கில் இருக்கான், இன்னொருத்தனுடைய லைஃப் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. இவனுடைய வாழ்வியல் அனுபவங்கள் என்பது வேறு, அவனுடைய வாழ்வியல் அனுபவங்கள் என்பது வேறு. இதை ஒரு மனுஷனுடைய பிஹேவியரும் நடையுடை பாவனைகளும் பாடி லாங்குவேஜும் சித்தரிக்கணும். இது மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாமே. இப்போது when a man walks, actually நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஓரளவுக்கு சைக்காலஜி தெரிஞ்சிருந்தா ஒருத்தருடைய நடையை வச்சு அவர் எப்படிப்பட்டவன்றதை நீங்கள் அனுமானிக்கணும் ஓரளவுக்கு. ஓகே, ஸோ நடை என்பது அவ்வளோ முக்கியமானது. இதை உணர்ந்து கொண்ட நடிகர்கள் ரொம்ப ரொம்ப சில பேர் தான். ஒரே ஒருத்தரை வந்து நம்ம உதாரணம் சொல்லணும்னா, நான் உலக அளவில் சொல்கிறேன். ஓகே, நடையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒரு நடிகர், ஒரு பெரு நடிகர் நம்ம மண்ணில் இருந்தார், சிவாஜி கணேசன், நடிகர் தலைவர். நம்ம வந்து இன்னைக்கு அவரை ஒதுக்கிடுறோம். ஓகே, ஓவராக நடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறோம். அவர் வாழ்ந்த காலகட்டத்தினுடைய நடிப்பை அவர் பிரதிபலிச்சார். லாஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் இவங்கெல்லாம் படிக்கிறாங்க டிபார்ட்மெண்ட், வாட்ஸ் யுவர் அட்வைஸ்லாம் இல்லை, when they come to the industry, maybe 6 months later, தடம் எப்படி இருக்கும், அந்த தடத்தை எப்படி, அந்த ஒரு பாதை எப்படி இருக்கும், அந்த பாதையில் பயணிக்கும் போது என்ன எப்படி அவங்க ப்ரிப்பேர் ஆகி வரணும், ஒரு டைரக்டராக நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணுவீங்க இந்த மாதிரி? சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு ராட்சச மெஷின். அது
ஒரு பசி எடுத்த ராட்சத மெஷின் அது. இட் நீட்ஸ் நியூ டேலண்ட். ஓகே, இட்ஸ் ஹங்க்ரி ஃபார் நியூ டேலண்ட். நியூ டேலண்ட் இட் வாட் கீப்ஸ் இட் கோயிங், வாட் கீப்ஸ் இட் கோயிங். இன்னும் ஒரு 6 மாசத்துல தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற இண்டிவிஜுவல்ஸாக நீங்கள் இருப்பீங்க. ஐ சைட் நாட் டு மோட்டிவேட் யூ, நாட் டு என்கரேஜ் யூ. கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருப்பீங்க. அதுக்கான பயிற்சியும் அதுக்கான பக்குவத்தோடு தான் நீங்கள் வெளியே வருவீங்க. போஃப்தர்லேருந்து வெளியே வரும்போது ஐ கேன் see it. ஓகே, ரிமெம்பர் ஒன் திங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி now you are sheltered. When you get into the industry, reality is going to hit you. Okay, embrace it. அந்த சேலஞ்சஸையும் அந்த அடிகளையும் அந்த சோதனைகளையும் மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள திறமை இருந்ததுன்னா, இஃப் யூ ரியலி ஹேவ் சம்திங் டு சே, யூ வில் வித்ஸ்டாண்ட் இட் அண்ட் யூ வில் ஓவர்கம் இட். சில பேருக்கு வெற்றி என்பது உடனே கைகூடும், சில பேருக்கு அது காலங்கடந்து கைகூடும். இதே நான் வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான். 2 பாதை இருக்கு இண்டஸ்ட்ரியில். ஒன்று நடிகர் திலகம் பாதை, இன்னொன்று மக்கள் திலகம் பாதை. நடிகர் திலகம் அவருடைய 24வது வயசுல பராசக்தின்னு ஒரு படத்தில் நடிக்கிறார். He became a star overnight, one single film guys. and அந்த ஸ்டார் வந்து அவர் இறக்குன்ற வரையில கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. an overnight star, one film, he became a star. மக்கள் திலகம் 15 வருஷம் போராடினார். சப்போர்ட்டிங் ரோல், வில்லன், இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் பண்ணி 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 மலைக்கள்ளனில் தான் அவர் வந்து ஒரு ஸ்டாரை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். 1954 பராசக்தி கேம் இன் 1952, மலைக்கள்ளன் கேம் இன் 1954. 2 பாதைகள் இருக்கு, நடிகர் திலகம் பாதை, மக்கள் திலகம் பாதை. இதில் உங்களுடைய பாதை என்ன என்பது புற காரணங்கள் தீர்மானிக்கும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்குல்ல அந்த ஆர்டிஸ்டிக் சோல், அதை நீங்கள் இழக்காத வரைக்கும் நீங்களும் மக்கள் திலகம் தான், நீங்களும் நடிகர் திலகம் தான். விஷ் யூ ஆல் தி வெரி. இயக்குனர் மகிழ் திருமேனியோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் இந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும் நம்புறோம். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க. Thank you so much for watching சினிமா சென்ட்ரல்.